video is for information and previous result analysis only. Lottery producers got guaranteed. நேற்று ரிசல்ட்டு 141. நம்ம கொடுத்ததுல ஏபிபிசிஎஸ்சி அதில் வந்து 11 கொடுத்தோம், பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி போர்டு வந்து நம்ம பாருங்க, ஏ போர்டில் 6 கொடுத்தோம், 1 பாஸ் ஆயிடுச்சு. சி போர்டில் 6 கொடுத்தோம், அதுவும் 1 பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆலில் 11 கொடுத்தோம், பாஸ் ஆயிருக்கு. ஏபிசியில் வந்துட்டு 3 நம்பரில் ஒரு 340 கொடுத்துருக்கோம், அதுவும் பிசி பாஸ் ஆயிருக்கு. நேற்று ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம். பி போர்டில் 5 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வந்து 4 ரிப்பீட் பண்ணிட்டான். ஸோ வீடியோவை கவனமாக கவனிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. ஸோ கவனமாக கவனிச்சவங்க ஏ போர்டில் 1, சி போர்டில் 1 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆல் போர்டில் 1 கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி 141 போட முடியும். ஸோ கவனமாக கவனிக்கணும். நம்ம வீடியோ பொறுத்தளவு கவனிச்சா மட்டும்தான் நாம் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. மேக்ஸிமம் எல்லா நாளுமே நம்ம கெஸ்ஸிங்கில் நம்பர் வந்துட்டுருக்கு. ஸோ கவனமாக கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ளே பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 2 பாக்ஸ் போட்டிருக்கேன், கவனிங்க. 2 பாக்ஸில் இப்போ பாருங்கள், 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து 421. இங்கே 692 இருக்குது. அப்படியே 3 நம்பர் பவர். 9க்கு 4க்கு 9, 6க்கு 1, 2க்கு 2 அப்படி வச்சு பவர் பண்ணிட்டா 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் 28 இருக்குது, இங்கே 628. ஸோ இங்கே பிசி பாஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்த நாள் 137 இருக்குது, அப்படியே 137 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்த நாள் இங்கே 451 இருக்குது, இங்கே 145, இங்கேயும் 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இங்கே 061 நேற்று, சாரி 160 நேற்று. ஸோ இங்கே 141. ஸோ 1 6, ஸோ 11 வந்திருக்கு. இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்கே 220 இருக்கு. ஸோ 25222 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. இன்னைக்கு இதே பேட்டர்ல எடுத்தா, ஏன்னா பி போர்டில் 2 வர மாதிரி இருக்கு. நான் எப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸை நான் நவுத்தி வைக்க போறேன். இப்போ பாருங்க, பாக்ஸை மாத்துறேன். அப்படியே பாருங்க, ரெட் லைன் மாறும் பாருங்க. இப்போ அப்படியே அந்த நம்பர் ஹைட் பண்ணி உள்ள இருக்கிற மூணு நம்பரை இப்போ இருக்கிறேன். இப்போ பாருங்க, அதாவது இங்க 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் பாருங்க. 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் 628. அதாவது இதுல இருந்து பாருங்க, இங்க 628, இங்கேயும் 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மேலே 869 இருக்கு. ஸோ 9க்கு 9 6 இருக்கு. இங்க பாருங்க, ஏசியில 4 1 இருக்கு மேலே ஃபர்ஸ்ட், அதுவும் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது 813 இருக்கு. இங்க பாருங்க 137. ஸோ அதுவும் பாஸ் ஆயிருக்கு. அப்படியே ஒன்று குறைச்சு 138 137 வச்சிருக்கான். இங்க பாருங்க, முந்தானத்து 645 இங்க இருக்கு. இப்போ இங்க நம்ம ரிசல்ட்ல பாருங்க 145 அப்படியே ஒன்று பவர் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நேத்து நாம 106க்கு பாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ உள்ள தள்ளி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க 916. நேற்று என்ன ரிசல்ட் 141. ஸோ 916னா அப்படியே பாருங்க, 9க்கு 4 1, 6க்கு 1, 141 அப்படியே வந்திருக்கு. ஸோ இப்போ உள்ள பார்த்தோம்னா நம்ம வெளியே இதை ஹைட் பண்ணி அதை பார்த்தோம்னா 220 இருக்கு. இப்போ உள்ள பார்த்தோம்னா 9 இருக்கு. ஸோ 292 9297 2442 இந்த மாதிரி வரதுக்கும் நீ பாசிபிள் இருக்கு. 224 பாசிபிள் இருக்கு. நீ டபுள்ஸ் வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னொரு பெஸ்ட்டான கம்பெரிஷன் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு புரியாம போயிடும். கவனிங்க. போன வாரம் ரிசல்ட்டு சைபர் 2. இப்போ அப்படியே பாருங்க, சைபர் 2 போன வாரத்து ரிசல்ட்டு. இப்போ இந்த வீக்லி சார்ட்டில் அப்படியே சி போர்டு பாருங்க 552. ஸோ 3 நம்பரும் அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சிருக்கான். போன வாரத்துக்கு முன்னாடி வரேன் பாருங்க, அப்படியே பாருங்க, மறுபடியும் பாக்ஸ் மாத்துறேன். போன வாரத்துக்கு முன்னாடி வரும் 230. அப்படியே பாருங்க, அதாவது இங்கே போன வாரத்துக்கு முன்னாடி வர 735. மேலே இருந்து கீழே பாருங்க, அப்படியே 230 அப்படியே இருக்கு. ஸோ 2க்கு 7, 3க்கு 3 அப்படியே வச்சு சைபருக்கு 5. ஸோ இங்கேயும் 3 நம்பரும் அப்படியே வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் பாக்ஸ் மாத்திரம் பாருங்க. இப்போ பாருங்க, அதாவது
அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட்டு 825. ஓகேவா? இங்க பாருங்க ஏ போர்டுல 870. ஓகேவா? அப்படியே இருக்கு. ஸோ 3 நம்பருமே எப்படி சொல்றது? 3மே மேட்ச் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இதுக்கு பக்கத்துல இப்ப இந்த வரிசைய எடுத்துட்டேன் இல்லையா? இப்ப இதுக்கு பக்கத்துல 155 இருக்கு. 328 இருக்கு. 252 இருக்கு. இது 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதிலிருந்து வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஆல்ரெடி நம்ம 252 பார்த்தோம். ஸோ 255 இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை வந்தா இது வரலாம். இல்லைன்னா மோஸ்ட் மெஜாரிட்டியா இந்த 823 328 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 2 3 3 2 2 8 அது அந்த மாதிரி 3 7 8 7 இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் அதிகம். 328 இங்க எப்படி மேட்ச் ஆகுதுன்னு இப்படி பாருங்க. கவனமா கவனிங்க. இப்போ இங்க அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க 226 141 வந்ததுக்கு அப்போ வந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் 26 இருக்கு. அதாவது 62ன்னு பாருங்க பின்னாடி திருப்பி. அதுக்கடுத்து ரெட் கலர் பாக்ஸ் பாருங்க. அடுத்த ரிசல்ட் அடிக்கும்போது 62க்கு 61ன்னு வச்சிருக்கான். ஓகேவா? அதுக்கடுத்தது இங்க 104 இருக்கு இல்லையா? 2வது பாக்ஸ்ல எல்லோ பாக்ஸ்ல அதுல ஏசி பாருங்க. A1 C4 ஸோ 41 ரிவர்ஸ்ல பாருங்க. இதுல அப்ப இங்க பாருங்க ரெட் பாக்ஸ்ல பாருங்க அடுத்த தடவை 42ன்னு வச்சிருக்கான். ஸோ மறுபடியும் அதுக்கடுத்த 3வது எல்லோ பாக்ஸ்ல பாருங்க. இங்க என்ன இருக்கு? 38 ரிவர்ஸ்ல பார்த்தா 83. அப்போ அடுத்த எல்லோ பாக்ஸ்ல ரெட் கலர் பாக்ஸ்ல பாருங்க 83க்கு இங்க 82ன்னு வச்சிருக்கான். புரியுதா? அப்படியே வந்துட்டு இருக்கு. அதாவது 62க்கு 61 அப்புறம் 41க்கு 42 அதாவது 83க்கு 82 அப்படியே வந்துட்டு இருக்கு. ஒண்ணு கூட்டி இல்ல குறைச்சு அடுத்தடுத்த ரிசல்ட் வச்சுட்டு வச்சிருக்கான். அப்படி பாக்குறப்போ இந்த தடவை நாம பார்த்தோம் ஆல்ரெடி இல்லையா? 38 37 200 அதாவது 328 இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி பாக்குறப்ப இதுல ஏசி பாருங்களேன் 38 இருக்கு. ஸோ 28 வைக்கலாம். ஓகேவா? இது 83 87 வைக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பாசிபிள் இருக்கு. இது 82 வைக்கலாம். இந்த மாதிரி பாசிபிள் இருக்கு. ஸோ ஓகேவா? இதையும் கம்பேர் பண்ணி எல்லா கம்பேரிசனையும் வச்சு நம்மளோட பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு இன்னைக்கு நம்பர் கொடுத்துருவோம். ஓகேவா? இதுல ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துட்டேன். ஏபிபிசிஎஸ்சி 52 25 29 92 28 82 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பி போர்டில் 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் கொடுத்துட்டேன். ஏ போர்டில் 5 7 பி போர்டில் 2 2 2 சி போர்டில் 7 9 இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தேங்க்யூ.